ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சந்தியா முரளி. இன்றைக்கி நம்ம சேனலில் நிஜமாகவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு காலத்தில் நான் இதை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒன்று பண்ணுவேன், அது கரெக்டாகவே இருக்காது. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். என்னன்னா இது நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், பட் அது கரெக்டாக வரலையே அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ட்ரையல் பண்ணி தான் ஓரளவுக்கு நான் இதை கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே, சப்போஸ் வந்து எனக்கு கிடச்ச மாதிரியே யாருக்குமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை எனக்கு மாதிரியே அப்படின்னா, அப்போ நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால ஐ தாட் ஓகே, ஒய் கான்ட் வி அப்படின்ற மாதிரி தான் உங்கள் எல்லாரையுமே என்னோடய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு நான் இவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டது என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு மேபி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வர மாதிரி இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இது பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்லை இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வைங்க. அதை டேப் பண்ணுறதுனால நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் எந்த வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் ஈஸியாகவே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இதை பண்ணுறது வந்து ஒரு நல்லது தானே. நான் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறேன், அந்த இன்புட் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து இட்ஸ் வேலிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றப்ப நிறைய பேரோட மைண்ட் செட் என்னென்னா, பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு பிடிச்ச எதையுமே பண்ணாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துறவி மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சுட்டு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் நமக்கு பிடிச்ச எதையுமே பண்ணிடவே கூடாது. வாழ்க்கையை வந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறது தான் பட்ஜெட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். பட் அதான் இல்லை. பட்ஜெட் எதுக்கு பண்ணணும், பட்ஜெட்டிங்னா என்ன அப்படின்னா, நான் எனக்கு இவ்வளோலாம் இன்கம் வருதுப்பா, அதில் நான் இதெல்லாம் செலவு பண்ண போகிறேன், இதுக்கு தான் செலவு பண்ண போகிறேன், இந்த காசை எடுத்து வச்சுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு அடுத்தது இது தேவை, அந்த தேவைக்கு நான் அதை செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நம்மளோட தேவைக்கு இல்லை நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் என்ன செலவு பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ என் கையிலேருந்து போகுது, எதுக்கு போகுது அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக தான் வந்து பட்ஜெட்டிங் பண்ணுறோம். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இப்படி பட்ஜெட் கஷ்டப்பட்டு பண்ணி என்ன பண்ண போகிறேன், எனக்கு அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் எனக்கு காசு வந்துச்சுப்பா, என்ன ஆச்சுன்னே தெரில, என்ன செலவு பண்ணனே தெரில, என்கிட்ட எந்த காசுமே இல்லை அப்படின்ற நிலைமை இல்லாமல், ஆமாப்பா எனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, ஆனால் நான் இதுலலாம் செலவு பண்ணேன், இதுக்கெலாம் இவ்வளோ செலவு பண்ணேன், இப்போ என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. மற்றவங்க யாருக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கலனாலும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்துக்காக நம்ம பட்ஜெட்டிங் பண்ணணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, உடம்பு சரியில்லை, இல்லை வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம தேவையில்லாமல் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து என்ன பண்ணுறது தெரியாமல், என்ன ஏது எதுவுமே புரியாமல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம பட்ஜெட்டிங் பண்ணோம். இது அதோட பெரிய அட்வான்டேஜ். ரெகுலராக பட்ஜெட் பண்ணுறவங்களுக்கு அவங்கள்ட்ட எவ்வளோ செலவாயிருக்கு, என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம், எல்லா கிளாரிட்டியும் இருக்கும். ஸோ தட் அவங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும் போது, ஓகேப்பா இதுக்கு இவ்வளோ செலவாகுமா, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இவ்வளோ மட்டும் ரெடி பண்ணால் போதும், அதுக்கு நான் இதை வச்சுருக்கேன், இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். அதனால் அவங்க வந்து காசுக்காக டென்ஷன் ஆக மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஓகே உடம்பு சரியில்லை, ஐயோ உடம்பு சரியில்லை அப்படின்னு அந்த கவலையோடு நிற்கும். நம்மளுக்கு அந்த கவலையோடு சேர்த்து ஐயோ காசுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் பண்ண வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு தேவைன்னு சிலது இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல தங்கி தான் ஆகணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும், நல்ல துணி போட்டு தான் ஆகணும், இதெல்லாம் நம்மளோட தேவை. இதுக்காகவும் செலவு பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு
நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்கும் இல்லையா? சார் எல்லாரும் ஜாலியாக வெளில போகிறாங்க, நம்மளும் போகணும், எல்லாரும் இந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்க, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுக்குன்னு சில சில ஆசைகள் இருக்கும் இல்லையா? அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னாலுமே அப்போ நம்ம பட்ஜெட்டிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் கில்ட் ஃப்ரீயாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ வந்து ஒரு இடத்துக்கு டூர் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணியோ இல்லை கடன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி அந்த டூர் போயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூர் போகும்போது நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆனால் அங்கே ஒவ்வொரு செலவு பண்ணும்போது எனக்கு பதறும். ஏன்னா ஐயோ நம்ம இதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லையே, இப்போ எவ்வளோ ஆக போதோ செலவு, அது இதுன்னு அப்படி டென்ஷன் ஆகும். அந்த டூர் எதுக்கு போனோம்? நல்லா ஜாலியாக ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. பண்ண முடியுமா? முடியாது. அட் த சேம் டைம் டூரை முடிச்சுட்டு வந்தோன்னையும் ஓவராலாக இவ்வளோ பில் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தோன்னா நெஞ்சே வெடிச்சிடும். ஸோ இதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பட்ஜெட் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தோன்னா என்ன இருக்கும்? இப்போ அந்த டூருக்கு ஒரு 10,000 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் டூர் போகிறேன் அப்படின்னா அந்த 10,000 விட கம்மியில் செலவாச்சுன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணோம், அதோட கம்மியாகிடுச்சு. அந்த 10,000 ஆச்சுன்னா நம்ம பிளான் பண்ணது தான் ஆச்சு. 10,000 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கூட நம்மளுக்கு என்ன தோணும்? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 10,000 பிளான் பண்ணோம், 12,000 ஆயிருக்கு, 2,000 தானே, அடுத்த 2 மாதம் நம்ம இப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னு பண்ணோம்னா அது மேட்ச் ஆயிரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த இது நம்ம பட்ஜெட்டே பண்ணல அப்படின்னா அந்த நிம்மதியெலாம் இருக்காதுங்க. ஸோ அதனால் நம்மளோட தேவையாக இருந்தாலும் இல்லை ஆசையாக இருந்தாலும் அதை கில்ட் ஃப்ரீயாக ஹாப்பியாக ஃபுல்ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா பட்ஜெட்டிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இன்னொன்று, நிறைய பேர் வந்துட்டு பட்ஜெட்டிங் பண்ணுறது அப்படின்னா யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தான் லைஃப் வாழ்கிறதுக்கு தனக்கு காசு இப்போ வரது பத்தலை, இன்கம் பத்தலை அப்படின்னு இருக்கவங்க பட்ஜெட் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எனக்கு இப்போ மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அப்பயும் பட்ஜெட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் என்னோட செலவு 1 லட்சத்தை போக பாக்கி 9 லட்சத்தை நான் என்ன பண்ணலாம், நாளைக்கு நான் வேலையே பார்க்கலனாலும் எனக்கு அந்த 10 லட்சம் வரத்துக்கு நான் என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்ற பிளான்லாம் வரணும். அந்த ஃபினான்சியல் நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நான் பட்ஜெட் பண்ணியிருந்தால் தாங்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பெல்லாம் போகவே முடியும். சரி, ஓகே, இவ்வளோ நேரம் பட்ஜெட் பற்றி இவ்வளோ பார்த்தாச்சு. இப்போ பட்ஜெட்டிங் பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம், என்னன்னாலும் பட்ஜெட் பண்ணணுன்ட்டு. இப்போ அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்ஜெட் போட போகிறோம் அப்படின்றப்ப ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்லாம் என்னென்ன, வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். லெட்ஸ் சே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா மாதமும் சேமாக தான் வரும். அது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பில்லாக இருக்கட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ் பில்லாக இருக்கட்டும். யூஸ்வலி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பில் வந்து இயர்லி ஒன்ஸ் மாறும், பட் எவ்ரி மந்த் மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி இது. ஸோ இந்த மாதிரியான எல்லா மாதமும் சேமாக தான் வரப்போகுதுன்ற எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ். எல்லா மாதமும் சேமாக தான் வரணுன்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் க்ராசரியாக இருக்கட்டும், இந்த மாதம் போய் 2,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம், அடுத்த மாதம் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு தோணும் வாங்குவோம். இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது 1-2 கெஸ்ட் வருவாங்க, அதனால ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அப்போ 2,500 ரூபாவாக மாறும். அப்போ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் வரும். அதே மாதிரி ஏதாவது மெயின்டெனன்ஸ், இது ஏதாவது ஷாப்பிங் ரிலேட்டடாக, நம்ம ஷாப் பண்ணுறது, அது இல்லாமல் ஏதாவது பண்டிகைலாம் வருது அதுக்காக நம்ம செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எல்லா மாதமும் வராது, ஒரு சில மாதம் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், எதெல்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸுன்றது தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் இதெல்லாம் எல்லா மாதமும் வரும். ஃபிக்ஸட்லாம் வேரியபிள் வரலாம், வராமல் போகலாம், இல்லை கம்மி அதிகம்னு மாறலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பட்ஜெட் போடவே முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சேலரியோ அதுக்குள்ளே தான் நம்மளோட செலவை பட்ஜெட்டில் போடணும். நம்மள்ட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கும், அதில் ஒரு லிமிட் வந்து ஒரு 2 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுக்கு சேலரி 20,000 தான் அப்படின்னா மாத பட்ஜெட் 2 lakhs இருக்குல்ல அப்படின்றத வச்சு போடக்கூடாது. 20,000 தான், அந்த 20,000த்தில் தான் நம்மளோட செலவு, சேவிங்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு தான் நம்ம பட்ஜெட்டே போடணும். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், பட்ஜெட் போடுறோம் அப்படின்றதுக்காக நமக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்னலாம் ஆசையோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டுரு, கணக்கில் வந்துட்டா போதும்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதக்கூடாது. நிஜமாவே என்னென்னலாம் தேவையோ அதை மிஸ் பண்ணாமல் எழுதிடணும். என்னென்னலாம் ஆசையோ அதை ஒன்றா ஒவ்வொரு மாதம் பட்ஜெட்லேயும் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆசையும் நிறைவேற்றிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம கடனில் போய் மாட்டுறது, இல்லைனா வந்து நம்ம ஆசையை நிறைவேற்றாமையே போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதனால் எதெல்லாம் தேவை, எதெல்லாம் ஆசைன்றதை பிரித்து பார்த்து எழுத தெரியணும்.
அதுக்கப்புறமா கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக எவ்ரி மந்த் சேர்த்துட்டே வரணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் ஒரு பட்ஜெட் நம்ம போடுறோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள், ஆர் ஐ டோன்ட் திங்க் அது ப்ராக்டிக்கலி த கரெக்ட் வே டு டூ இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம வந்து காசுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலமையில யார்கிட்டயோ போய் கடன் வாங்குவோம், அந்த மாதிரி நிலமையில இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த பட்ஜெட் போடுறதே வேஸ்ட் இல்லையா? நம்ம எதுக்காக பட்ஜெட் போடுறோம்? நம்ம வாழ்க்கையை கரெக்டாக பிளான் பண்ணி நடத்துறதுக்கு. அன்பிளான்டாக ஏதாவது வந்தால் கூட அதுக்கு நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த பட்ஜெட் போடுறது எல்லாமே. அப்படி அன்பிளான்டாக வரப்ப அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழுக்க போகிறோன்ற நிலைமைக்கு இருக்க மாதிரியான ஒரு பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் போடுறதே வேஸ்ட்டு. அதனால் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டை இன்க்ளூட் பண்ணாமல் போடவே போடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்ன்றதை நம்ம பிரித்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ வந்து ஒரு வாட்ச் வாங்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்ச் வந்து ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை வந்து நான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலில் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் ஒரு மாதம் 200 ரூபா தான் எமர்ஜென்சி ஃபண்ட் போட முடியும்னு வச்சுக்கலாம். ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 200 ரூபாலாம் போடணும்னு இல்லை, ஓரளவுக்கு எல்லாராலையும் நல்ல அமௌண்ட்டே போட முடியும். ஒரு 200 ரூபா தான் என்னால் போட முடியும் அப்படின்னா, சாரி எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறேன், நார்மல் சேவிங்ஸ்க்கு. அப்போ நம்ம வாண்ட்டுக்குன்னு சில ஷார்ட் டேர்ம் கோல், என்னது இப்போ இருக்க ஷார்ட் டேர்ம் கோல் அந்த வாட்ச் வாங்கணுன்றது. ஸோ அதுக்கு மாதம் ஒரு 200 ரூபா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3வது மாதம் எனக்கு 600 ரூபா வந்துடும். அப்போ 500 ரூபாய்க்கு நான் அந்த வாட்சை வாங்கிட்டு ஒரு 100 ரூபா மிச்சம் என்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம அப்பப்போ நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை பிளான் பண்ணிக்கலாம். இந்த சேம் டைம் 200 ரூபா ஷார்ட் டேர்ம் கோலுக்கு போடுறோம், இன்னொரு ஒரு 200 ரூபா வந்து ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றப்ப அந்த கோல் வந்து அந்த நம்ம சேர்த்து வச்சிருக்க அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் ஃபினான்ஷியலாக அப்பயும் நம்மளால் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு நிலைமையில இருக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயம் வந்து நான் நிறைய வாட்டி மிஸ் பண்ணி நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நான் அதை சொல்கிறேன். கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை போடுங்க. நான் ஸ்டார்டிங்லலாம் பட்ஜெட் போடும்போது இந்த மாதம் எனக்கு இதெல்லாம் தேவை, ரெகுலர் செலவுக்கு அதெல்லாம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வேறு வீட்டுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாத்தையும் போடுவேன். ஆனால் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் ஒரு அமௌண்ட்டை போடவே மாட்டேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, எய்தர் நான் வந்து எதையாவது ஒன்றத்தை வந்து வேறு வழியில் இப்போ எனக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்போம்ல, நம்மளுக்கு இது வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பெட்டர் ஆஃபரில் வரும், நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். 1000 ரூபா பொருள் நம்ம வாங்கியே ஆகணும்னு வச்சுருக்க பொருள் அது வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வருது, நிஜமாவே நல்ல ஆஃபர்னு. நம்ம அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம், ஒன்று போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபா போட்டு அதை வாங்கிடுவோம். அப்போ நம்ம பட்ஜெட்லேயே வராமல் நம்ம ஒன்று பண்ணிடுறோம். அப்போ நம்ம அந்த டிசிப்ளினை வந்து பிரேக் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு இது வரும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சினாரியோ என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல நான் பட்ஜெட்டில் போடல, எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் அது லாபம்னே, எனக்கு வேணும்னே தெரிஞ்சாலும் நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்போ இந்த மாதிரி நம்ம விட்டுக்கிட்டே வரோம்னா ஒரு பாயிண்டில் என்ன ஆயிரும், ஐயோ நம்மளுக்கு பிடிச்ச எதையுமே பண்ண முடியல, அப்புறம் எதுக்குடா நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு, அந்த பிடிச்சதை பண்ணவே முடியலன்னா நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்மளே நாளைக்கு இல்லாமல் போயிட்டோம்னா இவ்வளோ சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எதுக்குடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் இருக்க வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம், நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து டிமோட்டிவேட் ஆகிடுவோம். ஸோ இந்த 2 சினாரியோவுமே எனக்கு ஆக்சுவலாக நடந்திருக்கு. சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன், சம்டைம்ஸ் அது எதுக்கு இது விட்டுறலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ இந்த 2மே வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டில் என்டர்டெயின்மெண்ட்கான விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த மாதம் உங்களுக்கு நிஜமாவே ஓகே எதுவும் பெருசாக பண்ணணும்னு எனக்கு தோணலப்பானா இருக்கட்டும், அதை சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும், இல்லை ஒரு மூவி போகணுன்னு தோணும், இல்லை ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்போது பரவாயில்லன்னு அந்த என்டர்டெயின்மெண்ட்கான இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கும் வந்து ஓகே எல்லாம் பட்ஜெட்லாம் போடுறேன், நான் சேஃபாக தான் இருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்த என்னால் பண்ணிக்கவும் முடியுது, நான் ஒன்றும் லைஃப் வாழாமையே இல்லை அப்படின்ற அந்த ஃபீலும் நம்மளுக்கு வராது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதையும் நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் அதனால தான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போடுறோம், இந்த மாதம் வந்து ஒரு 20,000 ரூபா தான் ஸ்பெண்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 22,000 ரூபா செலவாயிடுது அப்படின்னா ஓகே நம்ம உட்காந்து கணக்கெலாம் பார்க்கலாம், ஓகே இந்த 2,000 ரூபா எங்கே அதிகமாக செலவாயிருக்கு, நம்ம என்ன பிளான் பண்ணோம், எந்த இடத்துல அது எக்ஸ்ட்ராவாக செலவாயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் அது தேவையா இல்லை நம்ம சும்மா
இம்பல்சிவாக ஏதோ வாங்கிட்டோமா அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து நம்ம அவுட்கம் எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அப்போ போயிட்டு அது எப்படி நம்ம 2000 ரூபா தான் இதுக்கு போட்டிருந்தோம், எப்படி 2500 பண்ணலாம் சந்தியா, நீ சரியே இல்லை, இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகிறது இல்லாமல், இல்லை வந்து ஒரு வாட்டியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து அம்மாவுக்கு வந்து ஓகே இந்த மாதம் என்னால் பெருசாக இப்போ குக் பண்ண முடியலப்பா, நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கிக்கலாமா அப்படின்னு 1-2 வாட்டி நாங்கள் எக்ஸ்ட்ராலாம் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம வந்து டென்ஷன் ஆகிட்டு, பாருங்கள் உங்களால் தான் நான் வந்து வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்குன்னு 1000 ரூபா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் பாருங்கள் இப்படி பண்ணி விட்டு 2000 ரூபா ஆயிடுச்சு, இன்னொரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கத்துறதுல ஒரு யூஸும் இல்லை. அப்படி கத்தி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏன்டா நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தோணிடும். சேம் டைம் நம்மளுக்குமே வந்து அந்த வாங்கி சாப்பிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஓகே 2000 ரூபா தானே, இதில் தானே பண்ணிட்டோம், ஏன் பண்ணோம், ஓகே நம்ம வேலிடான ரீசனுக்காக தான் பண்ணோமா, ஃபைன். இல்லை சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்தோன்னா பண்ணிட்டோம், நம்மளே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிட்டோமா அப்படின்னா ஓகே அடுத்த வாட்டிலேருந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு சில் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு ஹார்ஷாக இவ்வளோனா இவ்வளோ தான், அதுக்கு மேலே 1 ரூபா எக்ஸ்ட்ரா போகக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதான் சொல்ல வர நம்மளுக்கு வந்து செலவு பண்ணாலுமே நம்ம வந்து ஓகே செலவு பண்ணோம், ஓகே வெல் அண்ட் குட், நம்மளுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நம்ம இருக்கணுமே ஒழிய ஏன்டா அதை செலவு பண்ணோம் அப்படின்ற நினைப்பில் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் இதெல்லாம் ஆக்சுவலாக அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். சந்தியா இதெல்லாம் சொல்கிறேன், ஓகே ஃபைன் எனக்கு புரியுது, இப்போ தான் நான் வந்து பட்ஜெட்டே போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் போட போகிறேன், ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற கொஷின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப பண்ணி தப்பாக பண்ணி தான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஆப்லேயோ இல்லை வந்து ஜிபே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிபேலையோ இல்லை உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதில் போய் லாஸ்ட் 3 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் என்னென்னக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க, எதுக்காக செலவு பண்ணியிருக்கீங்கன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் க்ராசரிக்கு எவ்வளோ, ஷாப்பிங்க்கு எவ்வளோ, வேறு என்ன ஹெல்த் கேருக்கு எவ்வளோ, அதுக்கப்புறமா வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டகரி பிரிங்க. அப்போ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இப்போ க்ராசரின்ற கேட்டகரிக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், ஹெல்த் கேருக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், என்டர்டெயின்மெண்ட்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், பர்சனல் கேருக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேட்டகரியில் ஒரு இது கிடச்சிரும். ஸோ அந்த 3 மாதத்தோட ஆவரேஜ் எடுத்துக்கோங்க, அந்த ஆவரேஜை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த 3 மாதத்தோட இதை போட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் ஓகே கொஞ்சம் அதிகமாக போனாலும் இது கரெக்டு தான்ப்பா ஒர்த்து தான்ப்பா அப்படின்ற மாதிரி செலவு பண்ணியிருக்கோம், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். த சேம் டைம் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இதே நான் பண்ண சொல்கிறேன்னா பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் சேம் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஒரு 3 பேர் ஊர்லேருந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்து வேலைக்காக வராங்க. 3 பேருக்குமே ஃப்ரெஷரு, 3 பேருக்குமே ஒரே சேலரி கிடைக்குது, ஒரு 20,000 வச்சுக்கோங்க. அதில் ஏ அப்படின்ற பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டெப்ட்டும் இருக்குது, இந்த சேம் டைம் ஃபேமிலிக்கும் காசு கொடுக்கணும், அவங்க இங்கே தங்குற எக்ஸ்பென்ஸும் பார்த்துக்கணும். பீன்ற பர்சனுக்கு டெப்ட் எதுவும் இல்லை, ஆனால் ஃபேமிலிக்கு காசு கொடுக்கணும், அவங்க தங்குற அவங்களுக்கான தேவையான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். சீன்ற பர்சனுக்கு டெப்ட்டும் இல்லை, ஃபேமிலிக்கும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, பிகாஸ் அவங்களே செட்டில்டு இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அவங்களோட எக்ஸ்பென்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ 3 பேருமே ஒரே இடத்துல தான் தங்கியிருக்காங்க, ஒரே அமௌண்ட்டு தான் இன்கம் வாங்குறாங்க, எல்லாமே சேமாக இருந்தாலும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபினான்ஸ் மாறும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் தேவைப்படணும். இப்போ இந்த சி பர்சன் வந்து ஓரளவுக்கு செலவு பண்ணிட்டு ஓரளவுக்கு சேமிச்சா ஓகேவா இருக்கும், அவருக்கு வந்து ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா செலவு பண்ணாலே அவரோட எல்லா தேவையுமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும், அந்த மாதிரி இருப்பார். இதே இப்போ பீன்ற பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலிக்கும் காசு கொடுக்கணும், அப்போ இவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க எல்லாத்தையுமே செலவு பண்ண முடியாது, அப்போ அவங்களுக்கான ப்ரியாரிட்டிஸ் என்னன்றதை பார்த்து தான் அவங்க அதை பண்ணணும். அதே ஏ பர்சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ப்ரியாரிட்டி ஆப்வியஸாக டெப்ட் அடைக்கிறதா இருக்கும், ஸோ அதுக்கான ப்ரியாரிட்டி கொடுத்து தான் அவரால் பண்ண முடியுமா இருக்கும், அவரால் பி பர்சன் மாதிரியோ சி பர்சன் மாதிரியோ எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதனால
நீங்கள் உட்காந்து நீங்கள் லாஸ்ட் 3 மாதத்துக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்ற லிஸ்ட் வச்சுட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் எந்த கேட்டகரிக்கெலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக குறைக்கவே முடியாது உங்களோட இதுக்கு, எதுலலாம் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் போடும்போது ஓகே இதுக்கு நம்ம இவ்வளோ வைக்கணும், இதுக்கு இவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம், இதுக்கு இவ்வளோ அதிகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை சந்தியா, நான் வந்து எல்லாத்தையுமே கேஷில் தான் ஹேண்டில் பண்ணுறேன், நான் எங்கே போகிறது 3 மாதம் டேட்டாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னையிலேருந்து அடுத்த 3 மாதத்துக்கு அதை பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம், அடுத்த மாதம், அடுத்த மாதம் எது செலவு பண்ணாலும் நோட் பண்ணி வைங்க. ஒரு நோட்லேயோ ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஒரு ஏதாவது நிறைய ஆப்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, ஆப்லேயோ எதுலேயோ நீங்கள் செலவு பண்ணி நோட் பண்ணி வைங்க. டெய்லி ஒரு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கினா கூட அதையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ தட் ஃபைனலாக 3 மாதத்தோட எண்டில் நான் இப்போ சொல்கிறத அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா செகண்ட் விஷயம், இப்போ ஒரு ஃபேமிலிக்கே நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா மொத்த ஃபேமிலியாக உட்காந்து பேசுங்க. அப்பா நம்ம இவ்வளோதான்ப்பா செலவு பண்ணுறோம், இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்கம் வருது, இதுக்கெல்லாம் பண்ணுறோம், இப்போ இவ்வளோ மிச்சம் இருக்குது, இதில் இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா அடுத்த மாதத்துக்கு அதை போஸ்ட்பான் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் ஏதாவது தேவை வந்தால் வாங்கிக்கலாம், பட் இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மொத்த ஃபேமிலிக்கும் புரிய வச்சு மொத்த ஃபேமிலியுமா சேர்ந்து அந்த எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபாவை மிச்சம் பிடிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணி என் வீட்டில் இப்போ என் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ யாராவது வந்து கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே எடுத்து உண்டியலில் போடுற மாதிரியே தான் இருக்கும், அந்த உண்டியலில் ஓட்டை போட்டு கீழே போகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ தட் அது நான் என்ன சேவ் பண்ணியும் என்ன இது பண்ணியும் யூஸ் எல்லாம் போயிடும். அதனால் எல்லாருமா சேர்ந்து எல்லாரோட ஆசையும் ஃபுல்ஃபில் பண்ணி எல்லாரோட தேவையும் ஃபுல்ஃபில் பண்ணி எல்லாருக்குமான ஒரு லைஃபாக எல்லாருமே சேர்ந்து சேவ் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் பெனிஃபிட்டடாக இருக்கும். ப்ராக்டிக்கலி அதுதான் பாசிபிளும் கூட, அதனால சொல்கிறேன். அண்ட் அடுத்தது முக்கியமான விஷயம், பிகினராக இருக்கப்ப நம்ம வந்து டெய்லி இதை ட்ராக் பண்ணணும், என்னென்னலாம் நான் செலவு பண்ணேன்றதை நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம இதெல்லாம் தான் பண்ணுறோம், ஏன்னா நம்ம அந்த ஹேபிட்குள்ளே வந்திருப்போம், இட் பிகம்ஸ் அவர் ஹேபிச்சுவல். அதனால வந்து நம்ம தேவையில்லாததுக்கெல்லாம் டக்குன்னு செலவு பண்ணிட மாட்டோம். பட் இனிஷியலாக இருக்கப்ப நம்மளோட ஆக்சுவலாக நம்ம கண்ட மணிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறத மாற்றணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம நோட் பண்ணால் தான் எங்கே கண்ட மணிக்கு நம்ம செலவு பண்ணுறோன்றதே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ரெகுலராக டெய்லி என்னென்னலாம் பண்ணுறீங்களோ நோட் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோட மாமாட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஆக்சுவலி வந்து ரொம்ப பக்கமாக போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கத்திரிக்காய் வாங்குறாங்க, ஒரு சுகர் பேக்கெட் வாங்குறாங்கன்னா நோட் பண்ணி வைப்பாங்க, அதையும் கத்திரிக்காய் சுகர் பேக்கெட் மொத்தமாக இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த டேட் போட்டு. ஸோ தட் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதத்தில் இந்த இயரில் இந்த டேட்டில் நீ எவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டால் அவங்கள்ட்ட டேட்டா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ட்ராக்கிங் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ரொம்பவே வந்து அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க எனக்கு சொல்லித்தரல அப்படின்னா இந்த விஷயம் வந்து அவ்வளோ எனக்கு வந்து நாலேஜ் வந்திருக்காதுன்றதுக்காக. ஸோ அதனால அந்த விஷயத்தை நான் உங்களோடையுமே ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம கண்டிப்பாக பட்ஜெட் போட போகிறோம் அப்படின்றப்ப நம்மளோட ஹோல் நெட் சேலரி கைக்கு வர அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 50% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நம்மளோட ஆக்சுவல் தேவைகள் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த மாதத்தில் கண்டிப்பாக நான் இந்த செலவுலாம் பண்ணணுன்னு இருக்கோம் இல்லையா, அந்த செலவுக்கு அந்த 50% ஆஃப் த அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 சேலரி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக சொல்கிறேன். 20,000 சேலரி அப்படின்னா 50% எவ்வளோ 10,000. 10,000ல் தான் உங்களோட ரெண்ட்டு, உங்களோட ஃபுட்டு, அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்ஸும் அதில் தான் வரணும். ஸோ இதெல்லாம் உங்களோட தேவையான எக்ஸ்பென்ஸ். நீங்கள் தங்குறதுக்காக இருக்கட்டும், சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், ஒரு பேசிக்கான நீட்ஸ் வேறு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அது எல்லாமே அந்த 10,000க்குள்ளே தான் வரணும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் ஓகே, பட் ஸ்டில் இருந்தாலும் மேக்ஸிமம் 10,000க்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50%க்குள்ளே வர ட்ரை பண்ணுங்க. அது உங்களோட வாண்ட்ஸு, அதுக்கு ஒரு 30% வச்சுக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே வச்சு வாழ்க்கையை வாழ முடியாது. நம்ம ஆசைப்படுற சில விஷயங்களையும் நம்ம வாங்கணும். அப்போ தான் வந்து ஓகே நம்ம ஆசைப்பட்டதும் நம்மளுக்கு கிடைக்குது, ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோம்னா நம்ம ஆசைப்பட்ட இதையும் நம்மளால் வாங்க முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஹாப்பியாகவும் நம்ம லைஃப் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஆசைப்படுறத வாங்குறதுக்கு ஒரு 30% எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மிச்சம் இருக்க 20%. இந்த 20% உங்களோட சேவிங்ஸ் கேட்டகரியில் வரணும். ஆனால் நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா,
100%ல ஃபர்ஸ்ட் 20% இருக்குல்ல அதை வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்து இருக்க 50% இருக்குல்ல அதை வந்து நீடுக்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்து இருக்க 30%ல உங்களுக்கு வான்ஸ் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் அதில் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கிட்டு வந்து அகைன் அந்த 20% இதில் போட்டோம் இல்லையா அதோட சேர்த்துருங்க. 5% மிச்சம் ஆயிருக்குன்னா அந்த 5% சேர்த்து 25%ஆக மாற்றிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிடிச்ச மாதிரி லைஃப்பும் இருக்கும். அட் த சேம் டைம் என்றைக்குமே நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க மாதிரி நிலைமையிலையும் நம்மளை வச்சுக்கிறதுக்கான மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சேவிங்ஸ் அப்படின்னும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், உங்களோட டெப்ட் அடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த நீங்கள் ஒரு 20-25% எடுத்து வைக்கிறீங்க இல்லையா அதில் தான் சேர்க்கணும். அதில் ப்ரைமரி ப்ரியாரிட்டி உங்களுக்கு டெப்ட் இருக்குன்னா அதுக்கு கொடுங்க. ஏன்னா ஒரு 10 ரூபா நம்ம சேமிச்சு அதுக்கு ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா வரதை விட அந்த வேற ஒரு இடத்துல நம்ம வாங்கின 10 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா 3 ரூபா எக்ஸ்ட்ராவா நம்ம பாக்கெட்லேருந்து போகும். அப்போ நம்ம அதை மிச்சம் பண்ணனாலே நம்மளுக்கு ஒரு 3 ரூபா மிச்சம். அப்போ 2 ரூபா சேமிக்கிற இடத்துல நம்மளால 3 ரூபா சேமிக்க முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வேற ஏதாவது மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். பட் ஆனால் எனக்கு டக்குனு இப்போ அப்படிதான் வந்துச்சு, அதனால அப்படி சொல்றேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டெப்ட் இருக்கு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் கொடுங்க. அதே நேரத்தில் இப்போ எனக்கு டெப்ட் இருக்கு சந்தியா, நான் அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம் கோல்க்கோ இல்லை லாங் டேர்ம் கோல்க்கோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீ எதுக்குமே வைக்காம மொத்தமாக தூக்கிட்டு போய் எவ்வளோ மிச்சமாகுதோ அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போய் டெப்ட்ல போடுறேன் அப்படின்னும் போடாதீங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஆசையை பண்ணிக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அதை லாங் டேர்முக்கு கண்டினியூ பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு இன்னொரு சைடில் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கட்டும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாமும் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் உங்களோட டெப்ட்டை முடிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் நினச்சோன்னெல்லாம் டக்கு புக்குன்னு ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளினுக்காவது நீங்கள் மினிமமாக ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுட்டு இதையும் பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே சொல்லியாச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக எதை போடுறோமோ இல்லையோ பட்ஜெட்டில் இந்த 3 விஷயம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து ஒரு நோட் மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் என்னன்றது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மாதமும் இந்த செலவு கண்டிப்பாக இருந்தே ஆகும் அப்படின்ற செலவு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸில் தான் கொண்டு வரணும். இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது இஎம்ஐ பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லைனா ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைனா டேர்ம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது போட்டுக்கிறது, இல்லை வெஹிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் எவ்ரி மந்த் எடுத்து வைக்கக்கூடிய எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கட்டும், ஆர்டி எஃப்டி கட்டுறீங்கன்னா அந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து உங்களோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸில் வரும். அடுத்தது வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் என்னென்ன அப்படின்றத போட்டுருங்க. கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், ஷாப்பிங்காக இருக்கட்டும். இந்த மாதம் நம்ம ஏதாவது பண்டிகை வரும், இல்லை பர்த்டே வரும், கல்யாண நாள் வரும், அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஷாப் பண்ணுவோம். அடுத்த மாதம் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, சரி இந்த மாதம் எதுக்குடா ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிளில் தான் வரும். பர்சனல் கேராக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ்க்காக ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஏதாவது திடீர்னு வர மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக வேரியபிள் எக்ஸ்பென்ஸில் சேர்க்க வேண்டிய விஷயம் மிஸ்சலேனியஸ். நம்மளுக்கு எதுவுமே பிளான்லேயே இருக்காது, திடீர்னு ஒன்று வரும். ஆக்சுவலாக நம்ம அதை பிளானே பண்ணியிருக்க மாட்டோம், சடனாக வரும், நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். மெடிக்கலாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கல்யாணம் அது இதுன்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரதா இருக்கட்டும், அந்த இல்லைனா வந்து திடீர்னு சடனாக எங்கேயா ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கட்டும், நல்லது கெட்டது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு வராது இல்லையா. சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துடும். அப்போ வந்து நம்ம வேற எங்கேயும் போயிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பிரேக் பண்ணுறதோ இல்லை கடன் வாங்குறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அதுக்கு கொஞ்சம் கையில் காசு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால மிஸ்சலேனியஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக போட்டுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட வேரியபிள் எக்ஸ்பென்ஸில் வரும். இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களோட சேவிங்ஸ் கேட்டகரி, நான் அப்பயே சொன்ன மாதிரி அந்த 20-25% வச்சுருக்கீங்களா அது. இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிபிஎஃப் போடுறதா இருக்கட்டும், ஆர்டி எஃப்டி இந்த மாதிரி போடுறதா இருக்கட்டும், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவாக இருக்கட்டும், கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் இதையும் விட்டுறாதீங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட பட்ஜெட் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் ஒரு பட்ஜெட் இருக்கவே கூடாது. நான் அப்பயே சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், வேரியபிள் எக்ஸ்பென்ஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பிளான், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட், அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட், இதுக்கான விஷயத்த விட்டுறாதீங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமும் விட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். மேபி வந்து இதில் எக்ஸ்ட்ரா போட்டோம், அதை மாற்றி இதில் போடணும், இல்லை எனக்கு இதுக்கு இவ்வளோ தேவையில்லை, அதுக்கு அவ்வளோ வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வேரியேஷன்ஸ் வரலாம். அது தப்பு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களோட வேலையே வந்து அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த பட்ஜெட்குள்ளே எக்ஸ்பென்ஸை வைக்க ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா கூட கொஞ்சம் முன்னப்பிட போனால் பரவாயில்ல, பட் இருந்தாலும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எப்படி பேசிக்காக பட்ஜெட் போடுறது அப்படின்றது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்றது தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க, அண்ட் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆல்சோ மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ ஷூட் பண்ணி எல்லாமே போட்டுட்ருக்கோம். எல்லோரும் பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் லைக்ஸ் கூட வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சொல்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களாவும் நல்லா இருக்கட்டுமே வாழ்க்கையில் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை.